மூலிகைகளை வெறும் இலை தழைகள் என்று எண்ணாமல் அதில் இருக்கும் சத்துக்கள் என்ன என்பதை அறிந்து அதை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம் இடையே பேச வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் காட்டு முள்ளங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான தாவரம். இது என்ன முள்ளங்கியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முள்ளங்கி வகையைச் சேர்ந்த வேறு ஒரு ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காட்டு முள்ளங்கியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கையளவுக்கு நல்ல பெரியதாக வளரக்கூடிய ஒரு முள்ளங்கி. பொதுவாக உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், உத்தரகண்ட், ஹிமாச்சல பிரதேசம் இந்த இடங்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு முள்ளங்கி வகை தாவரம் இந்த காட்டு முள்ளங்கி. இந்த காட்டு முள்ளங்கியை பற்றி அதிகமான குறிப்புகள் நம்ம சித்த மருத்துவத்தில் பார்க்க முடியறதில்ல. ஆனால் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் யுனானி மருத்துவத்திலையும் இந்த காட்டு முள்ளங்கியை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கிறத பார்க்க முடிகிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த காட்டு முள்ளங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு மலச்சிக்கலை நீக்குவதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. காலையில் எழுந்த உடனே மோஷன் போகாது, 2 நாட்களுக்கு ஒரு முறை, 3 நாட்களுக்கு ஒரு முறை, சிலருக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை தான் மோஷனே போகக்கூடிய பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் நலனில் நிறைய பாதிப்புகள் இருக்கிறத பார்க்க முடியும். தோல் நோய்கள், வயிறு பிரச்சனை, ஈரல் பிரச்சனை, தூக்கமின்மை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்க முடியும். அவங்கெல்லாம் அடிக்ட் ஆகக்கூடிய ஒரு மருந்துகளை எடுத்துக்கொள்வதை விட இந்த காட்டு முள்ளங்கியை நன்றாக அரைத்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 30 மில்லி அளவுக்கு எடுத்து ஒரு 100 மில்லி வெந்நீர் கலந்து காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு ஒரு 5 மணிக்கு எழுந்து இதை சாப்பிட்றணும். ஒரு 6:30லேருந்து 7 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் முழுமையாக வெளியேறி வயிறு சுத்தமாகின்ற ஒரு நிலைமையை அடைவதை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு மலச்சிக்கலை நீக்குவதற்கு இந்த காட்டு முள்ளங்கி ஒரு மிகச்சிறந்த மருந்து. இரண்டாவது, இன்றைக்கு சிறுநீரக செயல் குறைபாடு நோயின்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுறத பார்க்குறோம். உத்தரகண்ட் பக்கத்தில் போனீங்கன்னா, யூபியிலலாம் போனீங்கன்னா பரம்பரை வைத்தியர்கள் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டு முள்ளங்கி தான். காட்டு முள்ளங்கிலேருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 100 மில்லி காலையில் ஒரு 4 மணிக்கு 4:30 மணிக்கு வெறும் வயிற்றில் அதை கொடுத்துருவாங்க. 48 நாட்கள் இதை மாதிரி உபயோகப்படுத்த சொல்லுவாங்க. 48 நாட்களுக்கு பிறகு இரத்த பரிசோதனை செய்து பார்த்தோம்னா அதில் யூரியா அளவு, கிரியாட்டினின் அளவில் மிகப்பெரிய அளவு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடியும். குறிப்பாக பார்த்திங்கன்னா டயபெட்டிக் நெஃப்ரோபதின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய கிட்னி ஃபெயிலியரில் கூட நல்ல மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். ஸோ ஒரு 50 மில்லி அளவுக்கு சாறு, ஒரு 100 மில்லி வெந்நீர், உடலுடைய பலத்தை பொறுத்தவாறு அவங்க கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணும்போது மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றம் ஏற்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். கிட்னி ஃபெயிலியருக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து அல்லது உணவு இந்த காட்டு முள்ளங்கி. மூன்றாவது, இந்த காட்டு முள்ளங்கியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏற்படுகின்ற சூதக கட்டுன்னு சொல்லக்கூடிய மாதவிலக்கு பிரச்சனையை குணமாக்குறதுல ஒரு மிகச்சிறந்த மருந்து. நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிசிஓடின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, கருமுட்டைப்பை நீர்க்கட்டிகள், கருப்பை கட்டிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நிறைய மன அழுத்தம், அவங்களுக்கு மாதத்திற்கு ஒரு முறை மாதவிலக்கு ஏற்படுவதே கிடையாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய ஹார்மோன் மாத்திரைகளை சாப்பிட்றது, மாடர்ன் மெடிசனில் சாப்பிட்றது, கருத்தடை மாத்திரைகளை சாப்பிட்டு மாதத்திற்கு ஒரு முறை மாதவிலக்கை வர வைத்துக் கொள்வது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இந்த காட்டு முள்ளங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 100 மில்லி அளவுக்கு காலை ஒரு வேளை மட்டும், காலையில் 7 மணிக்கு மட்டும் அதை ஒரு ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு வேலையை பார்த்தாங்கன்னா கரெக்டாக பாருங்கள், மாதத்துக்கு ஒரு முறை பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும். அது வரும்போது எந்த விதமான வலிகளோ தொந்தரவுகளோ இருக்காது. அதே போல் உதிரப்போக்குடைய அளவுலேயும் நல்ல கண்ட்ரோல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சூதக கட்டுன்னு சொல்லக்கூடிய மாத விலக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்குவதில் இந்த காட்டு முள்ளங்கி ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. அதே போல்
இன்றைக்கு நிறைய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா சிறுநீர் கழிக்கும்போது ஒரு எரிச்சல், வலி அல்லது கடுமையான துர்நாற்றம் இருக்கக்கூடிய சிறுநீர், இந்த 3 பிரச்சனை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். உணவில் நிறைய தண்ணீர் இல்லாமல் இருப்பது, அதிக அமிலத்தன்மையான உணவுகளை சாப்பிடுவது, இரவு நேரங்களில் தூங்காமல் இருப்பது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உடலில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கிறத பார்க்குறோம். இந்த பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கு இந்த காட்டு முள்ளங்கி ஒரு மிகச்சிறந்த மருந்து. வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது மாதத்திற்கு 2 முறையோ இந்த காட்டு முள்ளங்கியை ஒரு உணவாக வழக்கமாக நம்ம செய்கிற மாதிரி பொரியலோ சாம்பாரோ கூட்டோ ஏதோ ஒரு விஷயம் செஞ்சு அது ஒரு உணவாக ஆண்கள் சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை குறைவதை பார்க்கலாம். குறிப்பாக கவுட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு முட்டுவலி, உடலில் இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் மிக அதிகமாவதால் ஏற்படக்கூடிய முட்டுவலி சிறு சிறு முட்டுகளில் ஆரம்பித்து உடலில் இருக்கக்கூடிய எல்லா முட்டுகளிலும் பாதிப்பு ஏற்படுத்தும். குறிப்பாக கால்களில் இருக்கக்கூடிய கட்டை விரல் முட்டுகளில் பாதிப்பு ஏற்படுத்தும். திடீர்னு காலையில் நல்லா இருக்கும், மத்தியானம் வலி வர ஆரம்பிக்கும், சாயந்தரம் பார்த்தீங்கன்னா கோழி முட்டை மாதிரி அது வீங்கிடும், நடக்கவே முடியாது. சாதாரணமாக நம்ம போடுற எந்த வலி மாத்திரைக்கும் அது சட்டையே பண்ணாது. அந்தளவுக்கு மிக மோசமான ஒரு முட்டுகளை பாதிக்கக்கூடிய நோய் இந்த கவுட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை குறைக்கக்கூடிய குணமாக்கக்கூடிய ஒரு சக்தி காட்டு முள்ளங்கிக்கு உண்டு. அதை மருந்தா இல்லை, உணவா வாரத்தில் 1 முறை 2 முறை அந்த காட்டு முள்ளங்கியை ஒரு உணவாக சாப்பிட ஆரம்பிக்கும் போது உடலில் இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் கிறிஸ்டல் கொஞ்சம் கொஞ்சமாக உடலை விட்டு வெளியேற ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணலான்னா காட்டு முள்ளங்கியை உணவாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய யூரிக் ஆசிட் லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு முறை பரிசோதனை பண்ணிவிட்டு ஒரு 2 மாதம் ஒரு உணவாக அதை சாப்பிட்டுட்டு அதன் பிறகு மீண்டும் பரிசோதனை செஞ்சு பாருங்கள். உங்களுடைய யூரிக் ஆசிட் லெவலில் குறைந்தபட்சம் 1 பாயிண்டாவது குறைஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பெரிய மருந்துகளுடைய உதவி இல்லாமல் உணவளவிலேயே யூரிக் ஆசிடை குறைத்து கவுட்டை குறைக்கக்கூடிய சக்தி காட்டு முள்ளங்கிக்கு உண்டு. இன்றைக்கு நிறைய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா சிறுநீர் கழிக்கும் போதோ அல்லது இரவு தூக்கத்திலேயோ பார்த்திங்கன்னா விந்து வெளியேறக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறத பார்க்குறோம். அந்த மாதிரி விந்து வெளியேறும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் அவங்க உடம்புல கடுமையான பலவீனம், சோர்வு, காலையில் எழுந்து சாப்பிட்டாங்கன்னா உடனே தூங்கினா தான் ஆச்சு அப்படிங்கிற அளவுக்கு தூக்கம் இதெல்லாம் இருக்கிறத பார்க்கலாம். அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த உயிர் சக்தியுடைய வெளியேற்றலை தடுப்பதற்கு காட்டு முள்ளங்கி ஒரு மிகச்சிறந்த மருந்து. காட்டு முள்ளங்கியை உணவாக சாப்பிடும் போதே அந்த உயிர் சத்து வெளியேறுவது நன்றாக குறைவதை நம்ம பார்க்க முடியும். நிறைய ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இன்னொரு பிரச்சனை என்னென்னா மது அருந்தக்கூடிய ஒரு பழக்கம். இந்த பழக்கம் ஆரம்பித்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த மாலை நேரங்களில் அவங்க சாப்பிடக்கூடிய நேரங்களில் மது அருந்தலைன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. எப்போ பார்த்தாலும் ஒரே அந்த நேரத்தில் ஒரு டென்ஷன், ஒரு படபடப்பு, எப்படா நம்ம ட்ரிங்க்ஸ் சாப்பிட போகிறோங்கிற ஒரு எண்ணம், இதெல்லாம் நிறைய ஏற்படுறதை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இதை குறைப்பதற்கு இந்த காட்டு முள்ளங்கி ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. காட்டு முள்ளங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 30 மில்லி அளவுக்கு காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது சிறிது சிறிதாக உடலில் இருக்கக்கூடிய அந்த தேவை குறைய ஆரம்பிக்கும், நச்சுப்பொருட்கள் குறைய ஆரம்பிக்கும். அப்போ போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் கூட அதிலிருந்து வெளிவருவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த காட்டு முள்ளங்கியை பொறுத்தவரையிலும் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லணும், மருந்துன்னு சொல்கிறத விட. மாதத்திற்கு 2 முறை அல்லது வாரத்திற்கு ஒரு முறை ஒரு மருந்தாக அல்ல, அதை ஒரு உணவாக சாப்பிட்டு வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் வாழும் சமூகத்தில் நன்மைகளையும் தீமைகளையும் அறிந்து வாழ்வது மிகவும் அவசியம் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாட்டில் மக்களுக்கு எங்கு போராடுவதற்கான உரிமை வழங்கப்படுகிறதோ, எங்கு தங்களுடைய குரல்களை ஜனநாயகத்திற்குட்பட்ட சட்டத்திற்குட்பட்ட வழியில் மக்கள் வெளிப்படுத்திக் கொள்வதற்கு உரிமை வழங்கப்படுகிறதோ, அந்த நாட்டில்தான் ஜனநாயகம் இருக்கிறது, நீதி இருக்கிறது என்ற அர்த்தம். மாறாக அமைதி வழியில் போராடுகிற மக்களின் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விடுவது, அதேபோல் அச்சத்தின் காரணமாக மக்களை மீண்டும் போராட்டக் களத்திலிருந்து வீட்டிற்கு திருப்பி அனுப்பிவிடலாம் என்று நினைப்பது, அல்லது மக்களை மிரட்டுவதன் மூலமாக துன்புறுத்துவதன் மூலமாக அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை கொன்றுவிடலாம் என்று நினைப்பது என்பது ஒரு சர்வாதிகார அரசினுடைய மனப்பாங்கு. ஆனால் ஒரு சர்வாதிகார அரசினுடைய மனப்பாங்கினை ஒரு ஜனநாயக நாட்டினுடைய ஒரு அரசு மேற்கொள்வது என்பது அது உண்மையில் அந்த மக்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி மட்டுமல்ல, நம்முடைய அரசியல் சாசனம் வழங்கக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்கே அது ஒரு மிகப்பெரிய அவமானமாகும், சட்டத்தை மீறிய செயலாகும். துரதிர்ஷ்டவசமாக தமிழகத்தில்
அப்படி ஜனநாயகத்தை அடியோடு குழி தோண்டி புதைக்கிற அல்லது மக்களுடைய உரிமைகளை காலில் போட்டு நசுக்குகிற ஒரு அரசு, ஒரு காவல்துறை இருக்கிறது என்பது வெட்கக்கேடானது மட்டுமல்ல, வேதனையானது மட்டுமல்ல. அதனுடைய மக்கள் விரோத கொள்கைகளின் காரணமாக தமிழகம் மேலும் மேலும் அது தன்னுடைய அடிப்படையான ஒரு அமைதியை இழந்து எல்லா இடங்களிலும் பதட்டமும் அச்சமும் பீடித்த ஒரு மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழக காவல்துறை என்பது சட்டப்படி செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு என்பதற்கு பதிலாக அதிகாரத்தில் இருப்பவர்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு அரசாக அது மாறிக்கொண்டிருக்கிறது, ஒரு காவல்துறையாக அது மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு காவல்துறை ஆணையர் என்பவர் தான் ஒரு அரசு ஊழியர் என்று நினைப்பதை காட்டிலும் அவர் தன்னை ஒரு மிகப்பெரிய மன்னரை போல அவர் நினைத்து கொண்டு செயல்படுவதும், எல்லா விதமான சட்டபூர்வமான விதிமுறைகளை கடந்து தாங்கள் நினைப்பதையெல்லாம் செய்ய முடியும் என்று ஒரு காவல்துறை நினைப்பதும், அது எந்த விதத்திலும் ஒரு மக்களினுடைய இறையாண்மைக்கு, மக்களுடைய சுதந்திரத்திற்கு அல்லது அரசியல் சாசனத்திற்கு உட்பட்ட ஜனநாயக உரிமைகளுக்கு உகந்ததல்ல. காவல்துறையினர் அல்லது காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் மக்களுடைய ஊழியர்களே தவிர, அரசினுடைய ஊழியர்களே தவிர, அவர்கள் ஒன்றும் எல்லையற்ற எதேச்சாதிகாரம் படைத்தவர்கள் அல்ல. ஆனால் அப்படி இருப்பதாக நம்பிக்கொண்டு அவர்கள் மக்கள் மேல் பிரயோகிக்கிற வன்முறை என்பது எந்த விதத்திலும் சகித்துக்கொள்ள முடியாதது, அது தண்டனைக்குரியது என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. நண்பர்களே, சில தினங்களுக்கு முன்பு சென்னை மெரினா கடற்கரையில் நடந்த அந்த மாணவர் போராட்டம், அந்த மாணவர் போராட்டத்தின் போது அந்த போராட்டத்தினுடைய இறுதி நாட்களில் காவல்துறையினர் எவ்வளவு மூர்க்கமாக அவர்களை கலைத்தார்கள். அங்கு மட்டுமல்ல, தமிழகம் முழுக்க மக்கள், இந்த ஜல்லிக்கட்டு உரிமைக்காக கூடி நின்ற மக்கள் எவ்வளவு பலவந்தமாக வெளியேற்றப்பட்டார்கள் என்பதை நாம் பார்த்தோம். இது உண்மையிலேயே அந்த காட்சிகளை காணொலி காட்சிகளாக கண்ட யாவருக்கும் தமிழகத்தில் நடப்பது ஒரு சட்டபூர்வமான ஆட்சிதானா, ஒரு ஜனநாயகபூர்வமான ஆட்சிதானா, காவல்துறை என்பதற்கு சட்ட ரீதியான எந்த கட்டுப்பாடுகளுமே கிடையாதா, வரன்முறைகளுமே கிடையாதா என்கிற கேள்வியை மக்கள் ஒவ்வொருவர் மனதிலும் அது எழுப்பியது. அப்படி எழுப்பிய அந்த காட்சி என்பது என்றென்றைக்கும் மக்களுடைய மனதில் அழியாத ஒரு வடுவாக, காயமாக மிஞ்சிவிட்டது. ஏனென்று கேட்டால், காவல்துறையினரே வன்முறையாளர்களாக மாறி வாகனங்களுக்கு தீ வைக்கிறார்கள். உண்மையில் இந்த காட்சியை இதுவரைக்கும் தமிழகம் கண்டதில்லை. ஏனென்றால் மக்களின் மீது, அமைதி வழியில் போராடிய மக்களின் மீது பலப்பிரயோகம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு அந்த பலப்பிரயோகத்தை நியாயப்படுத்துவதற்காக, மக்கள் வன்முறையில் ஈடுபட்டார்கள் என்று காட்டுவதற்காக காவல்துறையினரே களத்தில் இறங்கி வாகனங்களை கொளுத்துவிட்டு அந்த பழியை போராடிய அப்பாவி இளைஞர்கள் மீது, அப்பாவி மக்களின் மீது போட முயற்சித்தார்கள். இது உண்மையிலேயே எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதற்கு பிறகும் கூட அவர்கள் தங்கள் தவறை ஒப்புக்கொள்ளவில்லை. அதற்கு மாறாக அது காவல்துறையினுடைய வேடத்தில் வந்த சமூக விரோதிகள் அவர்கள் வாடகைக்கு காவல்துறையினுடைய உடைகளை வாங்கி போட்டுக்கொண்டு வந்து கலவரத்தில் ஈடுபட்டார்கள் என்றெல்லாம் அவர்கள் செய்திகளை பரப்பினார்கள். ஊடகங்களும் எந்த கேள்வியும் இல்லாமல் அந்த செய்திகளை வெளிப்படுத்துகின்றன. இதில் ஏதாவது அடிப்படை உண்மை இருக்கிறதா என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஏனென்று கேட்டால், இந்த போராட்டம் என்பது மிக அமைதியான முறையில் நடந்து கொண்டிருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அரசு முழுமையாக இந்த போராட்டத்தை அனுமதித்தது. காவல்துறையினரோடு இளைஞர்கள் முழுமையாக ஒத்துழைத்தார்கள். இளைஞர்களோடு காவல்துறையினர் இணைந்து நின்றார்கள். ஒரு காவலரே கூட உணர்ச்சி பிரவாகமாக இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக பேசுவதை காட்டினார்கள். இன்னொரு காவலர் சிலம்பாட்டம் ஆடி அந்த இளைஞர்களாக நின்றதை காட்டினார்கள். அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் திடீரென கலைக்கப்படும் என்று யாராவது எதிர்பார்த்தார்களா? மக்கள் தாக்கப்படுவார்கள் என்று யாராவது எதிர்பார்த்தார்களா? மக்கள் எந்த அசம்பாவிதத்திலும் ஈடுபடாமலேயே அப்படிப்பட்ட ஒரு திடீர் தாக்குதலை தொடுத்தபோது அதற்குள் ஓடோடி போய் எப்படி காவல்துறை உடுப்புகளை வாங்கி கொண்டு வந்து மாறுவேடத்தில் போராட்டக்காரர்கள் இதுபோன்ற வன்முறையில் ஈடுபட முடியும்? இப்படி சொல்வதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கிறதா, தர்க்கம் இருக்கிறதா? அதாவது இந்த அரசு செய்ய தவறிய பல விஷயங்கள், ஜல்லிக்கட்டு உரிமைகளை பெற்றுத்தராது மட்டுமல்ல, தமிழக சட்டசபையில் ஒரு அவசர சட்டம் நிறைவேறப் போகிறது என்கிற ஒரு விஷயத்தை, அந்த அவசர சட்டத்தில் என்னென்ன அம்சங்கள் இருக்கிறது, எப்படி அதில் ஜல்லிக்கட்டு உரிமைகள் பாதுகாக்கப்பட போகிறது என்பதை பற்றி இளைஞர்களுக்கு விளக்கி சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பை கூட தமிழக அரசு எடுத்துக்கொள்ளவில்லை. அப்படி ஜல்லிக்கட்டு அவசர சட்டத்தில் என்னென்ன இருக்கிறது என்று முறையாக அந்த இளைஞர்களிடம், கடற்கரையில் கூடி நின்ற லட்சக்கணக்கான இளைஞர்களிடம் பொறுப்பு வாய்ந்தவர்கள், அதாவது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், முதலமைச்சரோ அமைச்சர்களோ போய் பேசியிருந்தால் மக்கள் அமைதியாக கலைந்து சென்றிருப்பார்கள். தங்களுடைய போராட்டம் வெற்றி பெற்றது என்ற உணர்வோடு சென்றிருப்பார்கள்.
ஆனால் அந்த மசோதா நிறைவேற்றப்படுகிற வரைக்கும் அதனுடைய அம்சங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தன. எதற்காக அது ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது என்பதை பற்றி எந்த பதிலும் இதுவரைக்கும் கிடையாது. சரி, அப்படியே அந்த மசோதா நிறைவேறிய பிறகாவது முதலமைச்சர் களத்திற்கு சென்று அங்கிருந்த இளைஞர்களிடம் நாங்கள் இந்தந்த உரிமைகளை எல்லாம் இப்படியெல்லாம் பாதுகாத்திருக்கிறோம் என்று எடுத்துச் சொன்னாரா என்றால் அதுவும் செய்யவில்லை. அதனுடைய விளைவாக மக்களுக்கு சந்தேகம், இந்த அரசு பலமுறை நம்மை ஏமாற்றி இருக்கிறது, இந்த அரசு பலமுறை நம்மை வஞ்சித்திருக்கிறது, இப்பொழுதும் ஏமாற்றக்கூடுமோ என்கிற எண்ணத்தில் இளைஞர்கள் கலைந்து செல்ல மறுத்தார்கள். ஆக ஒரு அரசு செய்யக்கூடிய ஒரு முறையான பேச்சுவார்த்தை எதையுமே இவர்கள் செய்யவில்லை. ஆனால் இதற்கு முன்னால் நடந்த சில விஷயங்களை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். 1967 அதாவது இந்திய எதிர்ப்பு போர், அன்றைக்கும் கூட மத்திய அரசு இந்தியை திணிப்பதற்காக ஒரு பெரிய முயற்சியை செய்தபோது தமிழகத்தில் மாணவர்கள் கிளர்ந்து எழுந்து போராடினார்கள். ரயில் பெட்டிகளெல்லாம் கூட எரிக்கப்பட்டன. அப்பொழுது முதலமைச்சராக இருந்த அறிஞர் அண்ணா அவர்கள், திராவிட முன்னேற்றக் கழக அரசினுடைய முதல்வராக இருந்த அறிஞர் அண்ணா அவர்கள் அனைத்து மாணவர் அமைப்புகளையும் சந்தித்தார். அவர்களை அழைத்து பேசினார். பேசி அவர்களுடைய அடிப்படை கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான வாக்குறுதியை கொடுத்தார். அதன் அடிப்படையில் அன்றைக்கு இந்த போராட்டம் கைவிடப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இருந்த ஒரு மாநிலத்தில்தான் மாணவர்களையே சந்திக்காத, மாணவர்களுக்கு எந்த விதமான ஒரு வழிகாட்டுதலையும் தராத ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நாம் இந்த போராட்டத்தை எப்படி அரசு கையாண்டது என்பதை பார்க்க வேண்டும். மாணவர்கள் மேல், மக்கள் மேல் நடத்தப்பட்டது ஒரு மிருகத்தனமான ஒரு வன்முறை. அந்த மீனவர் குப்பங்களில் இருந்த, அந்த மீனவர் பகுதிகளில் இருந்த மக்கள் மிருகத்தனமாக தாக்கப்பட்டார்கள். அவர்களுடைய வீடுகள் எல்லாம் அவர்களுடைய கடைகள் எல்லாம் எரிக்கப்பட்டன. வீடுகளுக்குள் காவல்துறையினர் புகுந்து வன்முறை தாக்குதல்களை நடத்தினார்கள். அதனுடைய வீடியோ பதிவுகளை இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் பரவலாக காண முடிகிறது. இவ்வளவு பெரிய வன்முறையை அவிழ்த்து விட வேண்டியதனுடைய அவசியம் என்ன? இவ்வளவு பெரிய வன்முறையை மக்கள் மேல் நடத்த வேண்டியதனுடைய நியாயமான காரணம் ஏதாவது இருக்கிறதா? ஒன்றுமே இல்லை. ஆக அரசே வன்முறையாளர்களாக மாறி, அரசே வன்முறை சூழலை உருவாக்கி, காவல்துறையினரே வன்முறைக்கான எல்லா சூழலையும் உருவாக்கிவிட்டு இப்பொழுது போராடியவர்களை தீவிரவாதிகள் என்கிறார்கள், பயங்கரவாதிகள் என்கிறார்கள், சமூக விரோதிகள் என்கிறார்கள், தேச விரோதிகள் என்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அதிகாரத்தில் கையில் வைத்துக் கொண்டிருப்பவர்கள்தான் இன்றைக்கு மக்கள் விரோத சக்திகளாக செயல்படுகிறார்கள் என்பதை இந்த போராட்டமும் அதை தொடர்ந்து நடந்த வன்முறை சம்பவங்களும் நமக்கு காட்டுகின்றன. எந்த அதிகாரமும் என்றென்றைக்கும் இதுபோல நீடிக்க முடியாது என்பதை அவர்கள் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் ஆனந்தரங்கம் பிள்ளை அவர்களின் வம்சாவளியான ஆனந்தரங்க ரவிச்சந்திரன். ஆனந்தரங்கம் பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு 18ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர். பல விஷயங்களை தன்னுடைய நாட்குறிப்பு மூலமா தகவல்களை இன்னைக்கு ஒரு ஆவணமா நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கார். அந்த நூற்றாண்டுல நடந்த பல சம்பவங்கள், அங்கிருந்த அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அவங்க பேசிய மொழி என்ன, அன்னைக்கு வாழ்ந்த மனிதர்களோட நிலைப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு இன்னைக்கு பல தகவல்களை நாம இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஆனந்தரங்கம் பிள்ளை அவருடைய வம்சாவழியான ஆனந்தரங்க ரவிச்சந்திரன் அப்படின்ற முறையில் இன்னைக்கு நம்ம வந்து எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம். ஆனந்தரங்கம் பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன்னைக்கெல்லாம் இதெல்லாமே இன்னைக்கே வந்து ஒரு புதிய ஒரு தகவல்னு சொல்லலாம். ஒரு ஆவணமாக நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். அப்படின்னாலும் 17th 18th செஞ்சுரி, அந்த 18ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்ட மனிதர் அவர் எப்படி இருந்தாருன்ற அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களை அவருடைய இறுதி காலம் வரைக்கும் ஒரு நாட்குறிப்பு மூலமா அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அப்படின்னும் போது அந்த காலகட்டத்திய ஒரு நிகழ்வுகள் சார்ந்த பல விஷயங்கள், உண்மைகள் நம்மளுக்கு இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் அன்னைக்கு சொன்னாங்க, செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பேசுறதை விட ஒரு குறிப்பு மூலமா போது அது ஒரு பெரிய ஆவணமா இருக்கு. இப்ப 18ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, நம்ம பேசின மொழி என்ன, சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி அப்படின்னும் போது ஆங்கிலேயர்கள் வருகை நம்ம நாட்டுல ஊடுருவி இருந்த ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் அதுன்னு நம்ம சொல்லலாம். அந்த காலகட்டத்திலேயே நம்மளுடைய மனிதர்கள், தமிழர்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு. புதுச்சேரி அப்படிங்கிற ஒரு இடத்துல பிரெஞ்சு ஆதிக்கம் நிறைந்த ஒரு நாடு அப்படின்னு நம்ம சொன்னாலும்
ஆனந்தரங்கம் பிள்ளையோடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு? அவர் என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்? அப்ப இருந்த காலகட்டத்தோட மக்கள் எப்படி இருந்தாங்க? இன்னைக்கு நிறைய விஷயங்களை எங்க நேயர்களோட நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். கண்டிப்பாங்க. முதல்ல ஆனந்தரங்கம் பிள்ளை அவர்களை பத்தி சொல்லுங்க சார். அவரை பத்தி முதல்ல ஒரு அறிமுகத்தோட இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடங்குவோம். ஆனந்தரங்க பிள்ளை பெரம்பூரில், சென்னை பெரம்பூரில் பிறந்தார். 1709 மார்ச் 30. அவர் 7 கிணறு அருகிலே தான், பிள்ளையார் கோவில் அருகிலே தான் அவருடைய இளமை காலங்களெல்லாம் சென்றிருக்கிறது. அவருடைய தந்தையார் திருவேங்கடம் பிள்ளை ஒரு மிகப்பெரிய வணிகராக இருந்திருக்கிறார். பல, அதாவது ஏற்றுமதி இறக்குமதி என்று பல நிலையிலே அவர் வாணிபம் செய்து கொண்டிருந்தார். சிறப்பாக இருந்தார். அந்த வகையில் அவருடைய தம்பியாக ஒருவர் திருவேங்கடம் பிள்ளை என்பதும், ஆக இருவருமாக திருவேங்கடம் பிள்ளை, அவருடைய தந்தையார் பேரும் திருவேங்கடம் பிள்ளை, அந்த திருவேங்கடம் பிள்ளையுடைய பிள்ளைகளாக அவர்கள் இருந்திருந்த பொழுது அவருடைய மாமா, அவருடைய தாய் மாமா நைனேப்ப பிள்ளை என்று சொல்லப்படுகிறவர் அங்கே பிரெஞ்சு அரசாங்கத்தில் புதுச்சேரியில் அவர் ஒரு தரகராகவும் கமிஷன் ஏஜென்ட்டாகவும் வியாபாரத்திலும் இருந்திருந்தவர். திவானாகவும் இருந்திருக்கிறார் பின்னாளில். அவருடைய அழைப்பின் பேரில் திருவேங்கடம் பிள்ளை புதுவைக்கு அங்கே பெயர்ந்து செல்கிறார். திருவேங்கடம் பிள்ளை தன்னுடைய பிள்ளைகளோடு அங்கே பெயர்ந்து செல்கிறார். அப்படித்தான் ஆனந்தரங்கருடைய வருகை புதுவைக்கு ஏற்படுகிறது. அவருடைய 17வது வயதிலே அவர் புதுவைக்கு செல்கிறார். 17வது வயதிலே சென்று அவருடைய தந்தையாருடைய வியாபாரத்தை அங்கே ஏற்று நடத்துகிற பொழுது அவருடைய திறமையை பார்த்து, அது மட்டும் இல்லாமல் அவர் தந்தையார் அவருக்கு போர்ச்சுகீசிய மொழி, தமிழ் மொழி மற்றும் தெலுங்கு, மலையாளம் மற்ற எல்லா மொழிகளிலுமே பரிச்சயம் பெறுகிற அளவிற்கு ஒரு ஆசிரியரை வைத்து பயிற்றுவிக்கிறார். ஸோ இப்படி பல மொழிகளை தெரிகிற ஒரு நிலைப்பாடை அவர் எழுதுகிறார். அவர் எழுதி அவர் வியாபாரத்திலும் அவர் சிறப்பாக செயல்படுகிற பொழுது அந்த செயல்பாட்டை பார்த்து அவர் தந்தையாரே வியந்து அவரை அங்கே இருக்கக்கூடிய ஆளுநருக்கு அறிமுகம் செய்து ஆளுநர் கம்பெனியாருடைய அந்த வணிகத்திலே ஈடுபடச் செய்கிறார். கம்பெனியாருடைய வணிகத்திலே அவர் சிறு வயதிலேயே ஈடுபட்டு அந்த வாணிபத்திலே ஈடுபட்டு அவர் செயல்பட தொடங்குகிறார். அப்படித்தான் அவருடைய தந்தையாருக்கு அவர் அந்த பணியை ஏற்கிற மாதிரி தொடங்குகிறது. இதுதான் ஆனந்தரங்கப்பிள்ளையுடைய அறிமுகம் புதுவைக்கு வருவது. அதுக்கப்புறம் 17 வயதிலேயே ஒரு வணிகத்துல ஒரு சிறப்பான தனக்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திட்ட மனிதர் அப்படிங்கிற முறையில அவருடைய சிறப்புகள் அப்படின்னு பார்த்தானாக்கா, அவர் துறை சார்ந்த பல விஷயங்களை சாதிச்சிருந்தாலும் நம்ம வாழ்க்கையில சாதாரணமா செய்யக்கூடிய சில விஷயங்கள் கூட பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஆவணமா, ஒரு தகவல் களஞ்சியமா மாறதுக்கான வாய்ப்புகள் சில பேர்கிட்ட தான் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் நான்லாம் கூட பார்த்திருக்கேன். என்னோட தாத்தா அவங்களுக்கு முன்னாடி அவங்க தினம் ஒரு சின்ன ஒரு பாக்கெட் டைரியாவது வச்சுட்டு அன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்வோ எல்லா விஷயத்தையும் எழுதுறக்கூடிய ஒரு இதெல்லாம் அன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு அவ்வளவு தூரம் இல்லை அப்படின்னாலும், பட் இவரை பத்தின ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னா, ஆனந்தரங்கம் பிள்ளையும் அவருடைய நாட்குறிப்பும் அப்படின்னு ஒரு புத்தகமே வந்திருக்கு. அதன் மூலமா நம்ம நிறைய வரலாற்று நிகழ்வுகளையும் வாழ்க்கை முறையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படிங்கிற முறையில இந்த பழக்க வழக்கம் அவருக்கு எப்போல இருந்து ஆரம்பிச்சது? என்ன மாதிரியான ஒரு பதிவுகள்லாம் அவர் எழுதி வச்சிருந்தார்? இவர் ஆனந்தரங்க பிள்ளையுடைய நாட்குறிப்பு என்பது ஒரு தமிழர் இந்தியாவிலே எழுதிய முதல் நாட்குறிப்பு என்பது ஆனந்தரங்க பிள்ளையுடைய நாட்குறிப்பு தான். இதற்கு முன்னே வெளிநாட்டில் சாமுவல் பெப்பிஸ் என்பவர் எழுதிய அந்த நாட்குறிப்பு மிகவும் பிரபல்யமானது உலக அளவிலே. அதே மாதிரி 2வது உலகப் போர் நடக்கிற பொழுது ஆனி என்ற சிறு வயது பெண் எழுதிய நாட்குறிப்பு இன்னும் மிகப்பெரிய பிரபல்யமானது. இப்படி பல பிரபல்யமான நாட்குறிப்புகள் ஐரோப்பிய நாடுகளில், வெளிநாடுகள்லாம் இருந்திருக்கிறது. ஆனால் இந்தியாவில் இதுதான் முதல் ஒரு தமிழர் எழுதுவது ஆனந்தரங்க பிள்ளையுடைய நாட்குறிப்பு முதல் பதிவு என்று தான் நம்முடைய வரலாறு சொல்லுகிறது. ஆனால் ஆனந்தரங்க பிள்ளைக்கும் ஒரு வழிகாட்டியாக இருந்தவர் யாருன்னா, அவருடைய மாமாவுடைய பிள்ளை, அதாவது நைனியப்ப பிள்ளையுடைய பிள்ளை குருவப்ப பிள்ளைன்னு. அவர் இந்த நாட்குறிப்பில் சில செய்திகளை எழுதி வைக்க தொடங்கி இருந்தார். அதை பார்த்து இவருக்கு ஒரு உத்வேகம் வந்திருக்கக்கூடும் என்பதும் ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்படி செய்தியாக இருந்தபோது கூட இந்த நாட்குறிப்பு என்பது இன்னைக்கு மிகப்பெரிய ஆவணமாக இருக்கிறது. ஆவணம் என்பது 18ஆம் நூற்றாண்டிலே
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து பத்திரிகை செய்திகள்லாம் இருக்குது. இப்போ பத்திரிகை இருக்குது, மீடியாக்கள் வந்திருக்காங்க, நிறைய செய்திகள் இருக்குது. ஒரு செய்தியை தெரிந்து கொள்வதற்கு அப்போ இதெல்லாம் கல்வெட்டுகள் இருந்தது. கல்வெட்டுகள் மாதிரி தான் இந்த நாட்குறிப்பும். பார்த்திங்கன்னா அவர் பதிவு பண்ணி வைத்திருக்கிறது காதால் கேட்டதும் கண்ணால் பார்த்ததையும் அவர் தினப்படி செய்தி குறிப்பாக எழுதி வைத்திருக்கிறார். அந்த செய்தி குறிப்புகள் எல்லாம் இன்றைக்கி வந்து நாட்குறிப்பாக திகழ்கிறது. அவர் எழுதுகிற பொழுது வரலாறாக ஆகும் என்ற எண்ணத்தில் எழுதவில்லை. அதை எழுதுகிற பொழுது அது ஒரு செய்தியாக தன்னுடைய குடும்பத்தாருக்காக பயன்படட்டும், இல்லை வேறு யாராவது பார்க்க நேர்ந்தால் அவர்கள் வாழ்க்கைக்கு பயன்பட வேண்டும் என்ற முறையில் தான் எழுதியிருக்கிறார். ஆனால் அது இன்றைக்கு மிகப்பெரிய ஆவணமாக திகழ்கிறது. அது மிகப்பெரிய கிடைத்தறிக்குரிய ஆவணம். அது மட்டுமல்ல, அவருக்கு பல மொழிகள் தெரியும். போர்ச்சுகீஸ் மொழி, மலையாள மொழி, தெலுங்கு மொழி, அப்புறம் எல்லாம் உருது மொழி. அவர் எல்லாவற்றிலும் நல்ல சரளமாக பேசக்கூடியவர். எழுதக்கூடிய ஆற்றல் அவருக்கு ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷு, தமிழ் எல்லாம் இருந்திருந்த போதிலும் கூட அவர் தமிழிலே ஆனந்த ரங்கப்பன் என்று கையெழுத்து போடுவார். தமிழிலே தான் கையெழுத்து போடுவார். எப்படின்னா டியூப்ளெக்ஸ் என்று கையெழுத்து இந்த பக்கம் இருந்தால் இந்த பக்கம் ஆனந்த ரங்கப்பன் என்று கையெழுத்து போடுவார். அப்படி அந்த தமிழிலே கையெழுத்து போடுவதை மிகப்பெரிய பெருமையாக கருதி இருந்தவர். அதை பார்க்கிற அதற்கான ஆவணங்கள் எல்லாம் இப்பொழுது நம்மிடம் இருக்கிறது, எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது. அது அப்படி தமிழ் பற்றோடு அவர் எழுதிய அந்த நாட்குறிப்பு அந்த காலத்து தமிழ் நடையை எடுத்து சொல்வதாக இருக்கிறது. அந்த காலத்தினுடைய தமிழ் நடை என்பது கலந்தது, தெலுங்கு, மலையாளம் எல்லாம் கலந்த மொழிகளாக இருக்கிறது. அந்த சொற்றொடர்கள் எல்லாம் அந்த சொற்றொடர்கள் அப்படியே எழுதுகிறார். அப்பொழுதெல்லாம் உரைநடைகள் அவ்வளவாக வெகுவாக பிரசித்தமாகாத ஒரு காலகட்டம். பாரதிக்கு அப்புறம் தான் உரைநடையே நமக்கு மிகப்பெரிய பிரசித்தமாகிறது. அந்த பிரசித்தமாகாத காலகட்டத்தில் ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்பு வந்திருக்கிறது என்ற செய்தி வந்து மிகப்பெரிய ஒரு ஆவணம். அதில் பல செய்திகளை குறிப்பிட, அரசியல், சட்டங்கள், அந்த வாழ்க்கை முறைகள், கல்வி முறைகள், மக்கள் எப்படி எப்படியெல்லாம் அந்த சட்டத்தை பின்பற்றினார்கள், வாணிபத்தை எப்படி வளர்த்தார்கள், தமிழ் எப்படி வளர்ந்தது என்றெல்லாம் பல செய்திகளை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்பொழுது ஆங்கிலேயர்கள் போர் திறமைகள், ஆங்கிலேயர்கள் வரக்கூடிய நிலைப்பாடுகள், அதுமாதிரி அந்த நேரத்தில் முஸ்லிம்கள், அதாவது முகமதியர்கள் நிறைய சூழ்ந்திருந்த காலகட்டம். அரசியல் வந்து அவருடைய ஆடையை பார்த்திங்கன்னா அந்த முகமதியர்களுடைய ஆடையை பிரதிபலிப்பது போல இருக்கும். அந்த முகமதியர்கள் இந்தாண்ட செஞ்சி எடுத்துக்கொண்டாலும் சரி, வந்தவாசி எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்தாண்ட கடலூர், அந்தாண்ட தாண்டி தஞ்சாவூர் வரைக்கும், இந்தாண்ட டெல்லி வரைக்கும் கூட, ஹைதராபாத்லேருந்து கர்நாடகாவிலேருந்து சூழப்பட்டிருந்த அத்தனை இடங்களிலுமே முகமதியர்கள் இருந்தார்கள். அந்த முகமதியர்களுடைய தாக்கம் அதிகமாக இருந்த காலகட்டத்தில் இங்கே ஃப்ரெஞ்சில் வந்து இங்கே வியாபாரத்துக்காக எப்படி ஆங்கிலேயர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள், இந்தியாவுக்கு வந்தார்களோ அதே போல் பிரெஞ்சுக்காரர்கள் வியாபாரத்திற்காக பாண்டிச்சேரி வந்தார்கள். அப்படி பாண்டிச்சேரி, இன்னும் அவர்கள் சென்ற இடங்கள் சந்திரநாகூர், கல்கட்டாக்கு அருகாக இருக்கக்கூடிய சந்திரநாகூர், பாண்டிச்சேரி, இன்று இப்போ பல இடங்களில் அவர்கள் வருகிற பொழுது வியாபாரத்துக்காக தான் வந்தாங்க. வியாபாரத்திற்காக வந்தவர்கள் அங்கே இருந்த தமிழ் நல்ல அறிஞ்சவர்கள், தமிழர்கள் மத்தியில் தலைவராக இருக்கக்கூடியவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திவாஷாக பதவிகள் கொடுத்து அவர்கள் மூலம் இந்த தமிழ் மக்களோடு உறவாடவும், தமிழ் மக்களோடு பேசவும், அந்த அவருடைய வியாபாரத்தை, வணிகத்தை மிகப்பெரிய அளவில் செய்து கொள்ளவும் அவர்கள் ஏதுவாக வைத்து கொண்டார். அதுக்காக சில சட்டத்திட்டங்களை வகுத்து கொண்டு அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செய்து கொண்டிருந்தார்கள் என்பது ஒரு செய்தி. கண்டிப்பாக சார். இப்போ ஆனந்தரங்கம் பிள்ளை அவர்களை சொல்லும்போது கூட அவரும் அந்த துபாஷா இருந்திருக்காரு அப்படின்னு நீங்கள் ஒரு தகவல் சொன்னீங்க. ஸோ சாதாரண ஒரு மனிதன் அன்னைக்கு ஒரு ஏதோ இருந்தோம் போகணுன்றவங்க எழுதி கொடுக்குற குறிப்பை தாண்டி ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தவர், அதுவும் வெளிநாட்டவர்களோட ஒரு பதவியில் இருந்திருக்காங்க அப்படின்னும் போது அவர்களுடைய நாட்குறிப்பிலிருந்து நமக்கு பல அரசியல் சார்ந்த தகவல்கள், பெரிய அறிஞர்கள், தலைவர்களை பற்றின ஒரு குறிப்புகளும் நமக்கு கிடைக்கும். இவர் அப்படி ஒரு பொறுப்பில் இருந்தவர் அப்படிங்கிற முறையில் என்ன மாதிரியான ஒரு அரிதான தகவல்கள்லாம் கிடைச்சது? இப்போ பார்த்தீங்கன்னா ஆனந்தரங்க பிள்ளை வந்துங்க 1946 54 வரைக்கும், 42 54 வரைக்கும் ஒரு 12 காலம் அது வந்து டூப்ளெக்ஸ் கவர்னர் ஆகிற பொழுது, டூப்ளெக்ஸ்க்கு முன்னால் துய்மா என்பவர் இருந்திருக்கிறார், துய்மாவுக்கு முன்னால் லெனுவா என்பவர் இருந்திருக்கிறார், டூப்ளெக்ஸுக்கு பிறகு அவர் லெரி என்பவர் வருகிறார், அதற்கு முன்னே
வேறொருவர். ஆக இப்படி தொடர்ந்து ஆளுநர்களுக்கு மத்தியில் அவர் இருந்து செயல்படுகிறார். அவர் பவழ வியாபாரம், பாக்கு மண்டி வியாபாரம், சாய தொழிற்சாலை, ஏற்றுமதி இறக்குமதி, இப்படி பல வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கிறார். இதனோடு இல்லாமல் அரசாங்கத்தோடு தரகு வியாபாரம் அவர்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்து கொடுப்பதில் தரகு, இப்படி பல வியாபாரங்களையும் பார்த்து கொண்டு இவருடைய அந்த பேச்சுத்தன்மை, அந்த எழுத்துத்தன்மை, அந்த மொழிபெயர்ப்பில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றல், திறன், அதை பார்க்கிற பொழுது அந்த பிரெஞ்சியர்கள் அதில் கவர்ந்து அவருக்கு திவான் பட்டத்தை அவருக்கு துபாஷியாக ஆக்கி திவான் பட்டத்தை கொடுக்கிறார்கள். இதுக்கு முன்னால் இருந்த துபாஷி கனகராய முதலியார் இருக்கிறார். கனகராய முதலியார் அவர்கள் ஏறத்தாழ 20-30 ஆண்டுகளுக்கு மேலே அவர்கள் திவாஷாக இருக்கிற அவருக்கு துணையாக இவர் இருந்திருக்கிறார் முதல்ல. ஸோ முதல்ல துணையாக இருக்கிற பொழுது அந்த பக்குவங்களை அதிகமாக பெற்றுக்கொள்கிறார். அது மட்டும் இல்லாமல் எல்லாம் அந்த நேரங்களில் செருப்பு அணிந்து செல்ல முடியாது, பாதரட்சிகள் அணிந்து செல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, குதிரைகளில் செல்ல முடியும். இவருக்கு பல்லக்கில் செல்லக்கூடிய தகுதியை அந்த அரசாங்கம் கொடுத்திருந்தது. இவர் துணை துபாஷியாக இருக்கிற பொழுது அந்த சலுகைகள்லாம் அவருக்கு கிடைத்தது. அவருக்கு என்று ஒரு தூதுவர்கள், ஒற்றர்கள் எல்லாம் வைத்து வெளிநாட்டுகளில் நடக்கிற தகவல்களை எல்லாம் சேகரித்து ஆளுநரிடம் சொல்வதைப் போல இருந்தது. இப்படிப்பட்ட நிலையிலே தான் ஆனந்தரங்க பிள்ளை அவர் ஆனந்தரங்க பிள்ளையுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா, அவரை மதாம் தூப்ளேயுடைய துணைவியார் அவர்களுக்கு இவரை பிடிக்காது. காரணம், இவர் கிறித்துவராக இல்லை என்பதனால். இவர் கிறித்துவராக ஆக வேண்டும் என்று அந்த நேரத்தில் கட்டாயப்படுத்தப்பட்டார். அங்கே இயேசு சபையால் கட்டாயப்படுத்தப்பட்டார், பல சபைகளாலும் பல பாதிரிமார்களாலும் கட்டாயப்படுத்தப்பட்டார். மதாம் தூப்ளேஸ் அவர்களும் கட்டாயப்படுத்தினார்கள். ஆனால் அவர் மாறுவதற்கு உடன்படவே இல்லை. அவர் ஒரு வைணவராக வாழ்க்கை முழுவதும் திகழ்ந்தார். ஒரு யாதவர் வைணவராக இருந்தது ஒரு மிகப்பெரிய செய்தி. அது இருந்தபோதில் மட்டுமில்லை, இப்படி இருந்தபோது கூட டியூப்ளெக்ஸு இவரை கவர்ந்து இவர்தான் இருக்க வேண்டும் துபாஷியாக என்று பரிந்துரைத்து இவர் துபாஷியாக ஆக்கி கொண்டார். அதற்கு இன்னொரு காரணம், டூப்ளெக்ஸ் 1720 31 வரை ஏற்கனவே பாண்டிச்சேரியில் வியாபார நிமித்தமாக வந்திருந்து கவுன்சிலராக இருந்திருக்கிறார். அரசாங்கத்தோடு வேறு தொடர்புகளில் இருந்திருக்கிறார். பின்னாளில் அவர் ஒரு 12 ஆண்டுகள் திரும்ப அவருடைய ஆளுமை எடுக்கிற பொழுது 34 ஆளுமை எடுக்கிற பொழுது அப்போ யார் வர வேண்டும் என்றால் ஆனந்தரங்க பிள்ளை தான் வர வேண்டும் என்ற பரிந்துரை அவர் வைக்கிறார். எல்லாவற்றையும் தாண்டி இதற்கு பல எதிர்ப்புகள் இருந்திருக்கிறது. பலரும் அவரை எதிர்ப்பாக நினைத்திருக்கிறார். கிறிஸ்தவர்களா இல்லாத ஒருவருக்கு கொடுக்கப்படுகிற பதவி என்று. இதையெல்லாம் தாண்டி அவர் சிறப்பாக செயல்பட இதெல்லாம் பவழ வியாபாரம் எல்லாம் செய்திருக்கிறார். பல செய்திகளை எல்லாம் இதில் அறிகிறார். அது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத் நைசாம், நம்ம சந்தா சாஹிப், செஞ்சியில் இருந்த சந்தா சாஹிப், பிரணாப் சிங், இங்கே தஞ்சாவூரில் இருந்த பிரணாப் சிங், பாதுஷா, டெல்லி பாதுஷாவுடைய செய்திகள், இதெல்லாம் நமக்கு வருவதற்கு மிகப்பெரிய ஆவணமாக இருக்கிறது இந்த டைரி நாட்குறிப்பு மூலமாக அந்த காலகட்டத்தைய மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுன்ற தகவல்களும் கிடைச்சிருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா பல மொழி பேசக்கூடிய மக்கள் ஒன்றா இருந்திருக்காங்க. வெளிநாட்டவர் நம்மளோட ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்மளோட மொழி, கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் எந்த அளவுக்கு சிறப்பாக, அதாவது கண்டிப்பாக அந்த நேரத்தில் 18 ஜாதி வர்ணங்கள் இருந்திருக்குதுங்க. செட்டியார், நாடார், அந்த முதலியார், இப்படி பல பிராமணர், இப்படி பல நிலையில் இருந்திருக்கிறார். அதில் வலங்கை, இடங்கை என்று பிரித்து இருக்கிறார்கள். வலங்கை என்பவர்கள் வெள்ளையர்களை சார்ந்து கொஞ்சம் வசதியாக இருக்கக்கூடியவர்கள். இடங்கை என்பவர்கள் செட்டியார்மார்கள், இப்படி அதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இடங்கையர்கள். வலங்கையர்கள் எல்லாம் வெள்ளை ஆடைகள் உடுத்த கூட அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இடங்கையர்கள் வெள்ளை ஆடை கூட உடுத்தக்கூடாது என்ற இப்படி பல பரிணாமங்களில் பார்க்கிற பொழுது இப்படி ஒரு வேறுபாடு இருந்திருக்கிறது சமுதாயத்தில். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் பார்த்திங்கன்னா, பெண்கள் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய முன்னேற்றங்களை பார்க்கிற பொழுது எங்கெங்கேயும் நாம் பார்த்து வியக்கிறோம். ஏன்னா அந்த காலத்தில் பெண்கள் அதிகமாக வெளிக்கொண்டு வரப்படவில்லை. பெண்கள் அடக்கி ஆளப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் எங்கேயோ ஒரு அந்தப்புறத்தில் இருப்பது, இல்லை பல இதில் இருப்பது என்ற நிலையிலே தான் இருந்திருக்கிறார்களே தவிர மிகப்பெரிய வெளிப்பாடு அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதைத்தான் தகவலை தெரிகிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழர்களுக்காக அவர் எப்பொழுதுமே தன்னை முன்னிறுத்தி போராடுகிறவராக இருந்திருக்கிறார். இப்போ அதுக்காக கவர்னரிடம் பேசி அவர்களுக்கு வேண்டிய சாய்கால்களை செய்து கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, பல நேரங்களில் நீதிமன்றங்களுக்கு, அந்த சாவடிகளில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களுக்கு நீதி சபைக்குரியவராக இவர் இருந்து நீதி சொல்லுபவராக இருந்திருக்கிறார்.
இப்படி பல செய்திகள் மூலியமாக அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். இது இல்லாமல் பல பேருக்கு கடன் கொடுத்திருக்கிறார், பல பேருக்கு இலவசமாக செய்திருக்கிறார், பல பேருக்கு பலவிதமான நன்மைகளை செய்து அதில் நல்ல பேரை பெற்றிருந்திருக்கிறார். அந்த தமிழர்களுடைய வாழ்வுன்னு பார்க்கிற பொழுது மிக எளிமையாக இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் ஒரு கட்டுக்கோப்பாக, அதாவது பிரெஞ்சருடைய ஆட்சிக்கு கீழ் உட்பட்டவர்களாக வாழுகிற ஒரு சூழ்நிலையில் தான் கிட்டத்தட்ட நம்ம இங்கே தமிழ்நாட்டில் பார்க்க முடியும் ஆங்கிலேயர் கீழ் எப்படி தமிழர்கள் இருந்தால் அதே பாணியில் தான் அங்கேயும் இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட அந்த தமிழர்களாக இருந்தபொழுது கூட அவர்களுடைய தமிழ் உணர்ச்சியை அதிகமாக மதித்தார்கள் பிரெஞ்சர்கள். அவர்களுக்காக ஏற்றங்களை செய்து தருவது, அவருடைய ஜாதி சம்பிரதாயங்களை அதை போற்றி வைப்பது, அதன் மூலியமாக அவருடைய நம்பிக்கையை பெறுவதிலே பிரெஞ்சுக்காரர்கள் உறுதியாக இருந்திருக்கிறார். இது இவர்களுக்கு பின்னால் ஆங்கிலேயரோடு துய்மா அவர்கள் போர் தொடுக்கிற பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கிறது. அங்கே அந்த புதுவை சார்ந்த தமிழர்கள் எல்லாம் உதவியாக இருந்திருக்கிறார்கள். அதில் மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கிறது துய்மாவுக்கு. இப்படி அங்கே இருக்கக்கூடிய அந்த புதுச்சேரி சார்ந்தவர்களுக்கு அவர் நிச்சயமாக பிரெஞ்சு அரசாங்கம் சமயத்திலே நல்ல உதவிகளை எல்லாம் செய்து கொண்டு இருந்திருக்கிறது. இவருடைய காலகட்டம் அந்த இறுதி நாட்கள்னா கடைசி வரைக்கும் எல்லா விஷயங்களையும் அவர் குறிப்பில் பதிவு பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது பதவி இதையெல்லாம் அப்பாற்பட்டு அதுக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓய்வா இருந்த நேரங்கள்லையும் இவர் இந்த நாட்குறிப்பு பழக்கத்தை கைவிடலை. அப்படின்னும் போது என்ன மாதிரியான அந்த காலகட்டம் எப்படி இருந்தது? இறுதி 18ஆம் நூற்றாண்டின் இறுதி 60-70களில் 18ஆம் நூற்றாண்டினுடைய 1760 அவர் 61 அவர் காலமாயிடுறாருங்க. அவர் அது பார்த்திங்கன்னா டூப்ளெக்ஸ் கவர்னர் 54 அழைக்கப்படுகிறார் பிரெஞ்சு கவர்மெண்ட்னால். அவர் அழைக்கப்பட்டதிலிருந்து இவருடைய வியாபாரத்தில் வீழ்ச்சி, இவருக்கு அடுத்து வருகிற ஆளுநரிடம் போதுமான நெருக்கம் இல்லை. டூப்ளெக்ஸும் ஆனந்தரங்கப்பிள்ளையும் மிகப்பெரிய நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அவருடைய வாணிபத்தில் இவர் பார்ட்னராக, இவருடைய ஒரு ஒப்பந்ததாரராக இருந்திருக்கிற ஒரு பார்ட்னராக இருந்து அவரும் அதே மாதிரி இவருடைய இதில் பங்குதாரராக இருந்திருக்கிறார். இப்படி அவர்களுக்குள்ளே கொள்வன கொடுப்பன இருந்திருக்கிறது. அந்த வகையில் அவர் செயல்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய நாட்குறிப்பில் வருகிற செய்தி, டூப்ளெக்ஸ் கவர்னர் புதுச்சேரி விட்டு போகிற பொழுது இவரிடம் 1,00,000 வராகன் பெற்று அதை கொடுக்க முடியாமல் அவர் இதை தருகிறேன் என்று வளர்த்தி அவர் சொல்லாமலே கடம்பை விட்டு போயிருக்கிறார். இது அவருக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியாக இருந்திருக்கிறது. அவருடைய வியாபாரத்தில் இதற்கப்புறம் வந்த கவர்னர் ஆளுநர் பவழ வியாபாரத்தை இவரிடம் ஒப்படைக்கிறார். பவழ வியாபாரத்தில் ஏற்படுகிற நஷ்டத்தை எல்லாம் இவர் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த கொம்பனியார் சொல்லுகிற அந்த நஷ்டங்கள் எல்லாம் சேர்க்கிறது. இப்படி அது மட்டும் இல்லாமல் எல்லா நிலையிலையும் அவருக்கு எதிர்ப்பாளர்கள் ஏற்கனவே இவர் கிறிஸ்தவர் அல்லாதவர் என்ற எதிர்ப்பாளர்கள் நிறைய பெருகி அவரை மிகவும் சங்கடத்தில் ஆழ்த்துகிற பொழுது அந்த லெரி என்ற ஒரு ஆளுநர் வருகிற பொழுது இவர் ஏற்கனவே நஷ்டப்பட்டு தராத பணத்திற்கு வட்டியும் செலுத்த வேண்டும் என்று அவரை துன்புறுத்துகிறார். இப்படி பல நிலைகளிலே அவர் சங்கடப்படுகிறார். இறுதி காலங்களில் அவர் தஞ்சாவூரில் வாழ்ந்த பிரதாப் சிங்குக்கு கூட 1,00,000 வராகன் கொடுத்திருக்கார், அதுவும் வரவில்லை. இப்படி மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிற பொழுது அவரிடம் வரி கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், எனக்கு வர வேண்டிய 13,00,000 வராகனையே நீங்கள் தரவில்லை, நான் எப்படி இந்த 4,00,000 வராகனை கொடுப்பது என்று கேட்கிறார். இது இல்லாமல் அவர் நோய்வாய்ப்படுகிறார். அவருடைய மனைவியின் மீது மிகுந்த பற்று வைத்திருக்கிறார். அவருடைய மனைவியும் இறந்து போகிறார். அவருடைய மனைவி இறந்த பொழுது, மங்கைத்தாயார் இறந்த பொழுது அவர் மிகவும் மனம் துன்பப்படுகிறார். அதுமெல்லாம் அவருடைய அவர் தம்பி மீது மிக உயர்ந்த மதிப்பும் அவருடைய உயிரும் வைத்திருந்தார். திருவேங்கடம் பிள்ளை என்பவர் அவர் தம்பியுடைய பெயர். அவர் இறந்தப்படுகிற பொழுது இப்படி பல நிலைகளிலே அவர் மனசாலும் உடலாலும் அவர் அடிப்படுகிற பொழுது அவர் மிகுந்த வேதனைப்படுகிறார். 1761 அவர் இறந்து விடுகிறார். அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் ஒரு 10-15 ஆண்டுகளாக தன்னுடைய தம்பி பிள்ளை ரங்கப்ப வாரிசாக உருவாக்குகிறார். அவர் தான் இவருடைய இறுதி காலங்களை குறிப்பிடுகிறார். இவருக்கப்புறம் அவர் நாட்குறிப்பு செய்து அவரும் நாட்குறிப்பு மெயின்டைன் பண்ணுறார். அதுக்கப்புறம் விஜய திருவேங்கடம் பிள்ளை நாட்குறிப்பை எழுதி வைக்கிறார். இப்படி 100 ஆண்டுகளாக இந்த குடும்பம் திரும்ப நாட்குறிப்புகளை எழுதி வைப்பது மட்டுமல்லாமல் அந்த காலத்து தங்கசாலைகளை 100 ஆண்டுகளாக இவர்கள் வைத்திருந்தார்கள். அங்கே 100 ஆண்டுகளாக அவர்கள் வைத்து பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கும் அதற்கு பிரதிநிதிகளாக இருப்பதற்கும் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள்.
இந்த பெருமைகளை எல்லாம் பெற்றிருந்தார்கள். பல நேரங்களில் பிரெஞ்சு அரசாங்கத்தை சில வருடங்கள் 15-20 வருடங்கள் ஆங்கிலேயர் பிடித்ததும் திரும்ப பிரெஞ்சுக்காரர்கள் பிடிப்பதும் திரும்ப ஆங்கிலேயர் பிடிப்பதும் இப்படி மாறி மாறி இருந்த பொழுது கூட இவர்கள் அங்கே இருந்து இருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் பார்க்கிறோம். அவருடைய வம்சாவளி அப்படின்னு சொல்கிற நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு நாட்குறிப்பு சேகரிப்பு தகவல்கள் இந்த ஆவணங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு இன்னும் பாதுகாத்துட்டு வரீங்க? இதை ஒரு அறிவு நம்பி என்ற பேராசிரியர் குறிப்பிடுகிற பொழுது, எழுத்துக்களையே ஆவணமாக்கி ஆனந்தரங்கருக்கு என்னுடைய காணிக்கை என்று ஒரு புத்தகத்தை அவர் காணிக்கையாக்கிறார். ஒரு எழுத்தையே ஒருத்தர் ஆவணமாக ஆக்க முடியுமான்னு தெரியல, அதை ஆக்கியிருக்கிறார். அந்த எழுத்து ஆவணமாகி இருக்கிறது. அந்த ஆவணமானது மட்டுமல்ல, இந்த தமிழ் சமுதாயத்தை எடுத்து சொல்வதாக ஒரு தமிழன். அது மட்டும் இல்லாமல் அவர் வியாபாரத்திற்காக ஒரு புரவி, அதாவது கப்பல் வைத்திருந்தார். தனியாக ஆனந்தரங்க புரவி என்று வைத்திருந்தார். அது ஸ்ரீலங்காவோடு கொழும்போடு அவர் வியாபாரம் செய்வதற்காக வைத்திருந்தார். அப்படி ஒரு கப்பலோட்டிய தமிழன் என்று கூட அவரை சொல்லுபவர்கள் உண்டு. அந்த பெருமையும் அவருக்கு உண்டு. இந்த பெருமையெல்லாம் தமிழர்களைத்தான் சார். இதை பார்க்கிற பொழுது என் தனி ஒருவனுக்கோ அல்லது தனி ஒரு சமுதாயத்துக்கோ அது இல்லை, தமிழ் சமுதாயம் மொத்தத்திற்கும் இது பெரிய பெருமை. ஒரு தமிழன் முதலில் நாட்குறிப்பு எழுதி வைத்திருக்கிறான். அந்த நாட்குறிப்பு என்பது வரலாறாக இருக்கிறது. அந்த வரலாற்று செய்திகளை கொடுத்திருக்கார். ஒரு வரலாற்றில் ஓங்கி வளர்ந்து ஒரு இடத்துல இருந்திருக்கிறார். ஓங்கி வளர்ந்து பெரிய அறிவுச்சாற்றலோடு இருந்திருக்கிறார். மிகப்பெரிய அறிவாக இருந்திருக்கிறார். அந்த அறிவை எல்லோரும் பாராட்டி இருக்கிறார்கள். அந்த நாட்குறிப்பு அந்த ஒரு வம்சத்தை நாம் சேர்ந்தவன் என்று நினைக்கிற பொழுது மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது. அதைவிட அவருடைய ஆவணத்தை காப்பது தான் நம்முடைய மிகப்பெரிய தலையாய கடமை. இந்த தமிழ் சமுதாயத்துக்கு நாம் செய்கிற சேவை. இது மட்டுமல்ல, அடுத்து வருகிற சமுதாயத்துக்கும் இந்த நாட்குறிப்பை நாம் பாதுகாத்து கொடுக்க முடியுமானால் மிகப்பெரிய துண்டாக இது இருக்கும். ஏனென்றால் அந்த காலத்து நடைமுறை மட்டுமல்ல, இப்போது இருக்கக்கூடிய நடைமுறையை அதை பார்த்து ஒப்பிடுவதற்காக மட்டுமல்ல, அந்த காலத்தில் சட்டத்திட்டங்களை மட்டும் இந்த கால சட்டத்திட்டங்களையும் சேர்த்து ஒப்பிடுவது மட்டுமல்ல, பிற்காலத்திலே இப்படி ஒரு தமிழன் வாழ்ந்தான் என்று நினைக்கிற பொழுது நாமும் அதுபோல் வாழ வேண்டும் என்று எல்லோருக்கும் அந்த சிந்தனை வர வேண்டும். நாமும் அதுபோல் நம்ம தமிழர்களை நாம் நிச்சயமாக, அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா தமிழர்களை நாம் யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல, நம்மாலும் முடியும், நம்மாலும் எல்லா உயரங்களையும் தொட முடியும் என்று நினைப்பதற்கு ஒரு அடித்தளமாக அந்த நாட்குறிப்பு அமைவதாகவே நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட நாட்குறிப்பை பாதுகாப்பது என்னுடைய தலையாய கடமையாக நினைக்கிறேன். அதை பாதுகாப்பதற்காகத்தான் எனக்கு இப்படி ஒரு பிறவி கிடைத்ததாகவே நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார், இந்த மாதிரியான ஒரு தகவல்கள் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் இதை படிக்கிறவங்க அவரோட வாழ்க்கை முறை, அவர் எந்த அளவுக்கு தன்னிறைவோடு இருந்திருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது இதை படிக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக அது ஒரு உந்து சக்தியாக அமையும். எதிர்கால தமிழர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு இதெல்லாம் கண்டிப்பான ஒரு அடித்தளமாக இருக்கும். ஏன்னா ஆவணமாக நம்ம அதை சொல்கிறோம், ஏதோ பேச்சு வாக்கில் யாரோ சொன்ன தகவல்கள் இல்லாமல் முழுமையாக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை குறிப்பாகவே இது அமைஞ்சிருக்கு. அதை இன்னும் சிறப்பாக எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிற போது இன்னைக்கு இந்த அரை மணி நேரத்தில் ஆனந்தரங்கம் பிள்ளை அப்படிங்கிறவர் யாரு, அவர் என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்திருக்காரு, எவ்வளோ தூரம் அறிவு சார்ந்து சிறப்பாக திகழ்ந்திருக்காரு, அதை ஒவ்வொரு விஷயத்தையும் பதிவு பண்ணி தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எவ்வளோ தூரம் இன்னைக்கு சிறப்பாக ஒரு 9 தலைமுறையை தாண்டி அது இன்னைக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாருக்குமே ஒரு பாடம்னு கூட சொல்லலாம். இவ்வளோ நேரம் உங்களோட கருத்துக்கள் அனைத்தையும் எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சோதிடம் அன்றும் இன்றும் மக்களால் நம்பப்படுகிற ஒரு துறையாகவே இருக்கிறது. மிக பெரும்பான்மையான மக்கள் சோதிடத்தை நம்புகிறவர்களாகவே இருக்கிறார்கள். அதற்கான அறிவியல் ஒப்புதல் இன்று வரையிலே இல்லை. நோபல் பரிசு பெற்ற அறிவியலாளர்கள் பலர் சோதிடத்தை மறுத்திருக்கிறார்கள். ஆன்மீகத் துறையில் சிறந்து விளங்கிய விவேகானந்தரே சோதிடம் பற்றி மிக கடுமையான செய்திகளை பதிவு செய்திருக்கிறார். உங்களுக்கு சோதிடத்தில் நம்பிக்கை வருமானால் உடனடியாக நீங்கள் ஒரு மனநல மருத்துவரை பார்த்து விடுவது நல்லது என்கிற அளவுக்கு சொல்லியிருப்பவர் விவேகானந்தர் தான். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி
எதிர்காலம் பற்றிய ஆசை அல்லது அச்சம் காரணமாக மக்கள் சோதிடத்தை இப்போதும் நம்புகிறவர்களாகத்தான் பெரும்பான்மையினர் இருக்கிறார்கள். எனவே சோதிடம் என்பது எப்படியெல்லாம் அறிவியலுக்கு புறம்பானது என்பதை சான்றுகளோடு காட்ட வேண்டிய தேவை பகுத்தறிவாளர்களுக்கு இருக்கிறது. அண்மையில் வெளிவந்திருக்கிற உண்மை இதழில் திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் கலி பூங்குன்றன் அவர்கள் இந்த சோதிடம் பற்றிய செய்திகளை சான்றுகளோடு விளக்கியிருக்கிறார். அதிலும் அவர் எடுத்துக்காட்டியிருக்கிற சான்றுகள் பகுத்தறிவு ஏடுகளிலே வந்தவை இல்லை. பொதுவாக மக்கள் படிக்கிற குமுதம் ஏட்டிலிருந்தும் கர்நாடகத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு வழக்கிலிருந்தும் அவர் அந்த உண்மைகளை எடுத்து தந்திருக்கிறார். குமுதம் என்பது எந்த ஒரு கருத்தையும் ஒட்டி எழுதப்படுகிற ஒன்றல்ல, அது பல்சுவை இதழ் என்பதை நாம் அறிவோம். அந்த குமுதத்திலே பணியாற்றிய பால்யூ அவர்கள் நடத்திய ஒரு நிகழ்வை அல்லது ஒரு சோதனையை அந்த குமுதத்திலே பதிவிட்டிருக்கிறார்கள். அதைத்தான் கவிஞர் கலி பூங்குன்றன் எடுத்து காட்டியிருக்கிறார். அது வேறொன்றுமல்ல, ஒருவரினுடைய கைரேகையை பதிவு செய்து அந்த பதிவை 4 பெரிய ஜோதிடர்களிடம் கொடுத்து இந்த கைரேகை பற்றி உங்களின் பார்வை என்ன என்று கேட்டிருக்கிறார்கள். அந்த கைரேகை யாருடையது என்று சொல்லாமல் அந்த கைரேகையை கொடுக்கிற போது சோதிடர்கள் அதை பார்த்துவிட்டு அந்த 4வரில் 2 அந்த கைரேகையை மிகவும் பாராட்டியிருக்கிறார்கள். ஒருவர் சொல்லியிருக்கிறார், இது ஒரு அரசியல்வாதியினுடைய கைரேகை, இன்றைக்கே அவர் சிறப்பாக இருக்கிறார், இன்னமும் மேலும் பல பதவிகளுக்கு அவர் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ஒருவர் சொல்லியிருக்கிறார். இன்னொரு சோதிடர், இவர் மிகப்பெரிய பணக்காரர், மேலும் மேலும் பணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். அடுத்த 2 சோதிடர்களில் ஒருவர்தான் இது சற்று சுமாராக இருக்கிறது, ஆனாலும் இவருக்கு எதிர்காலம் இருக்கிறது, இப்போதும் குறைவில்லாமல் தான் இருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். 4வது சோதிடரும் ஏறத்தாழ அதே தொனியிலே தான் சொல்லியிருக்கிறார். இதற்கு பிறகு குமுதம் வெளியிட்டிருக்கிற அந்த செய்தி தான் நமக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கே இவர் புகழோடும் பணத்தோடும் இருக்கிறார், மேலும் ஒளிமயமான எதிர்காலம் இவருக்கு இருக்கிறது என்று எந்த கைரேகைக்கு சொந்தக்காரரை பற்றி அந்த சோதிடர்கள் சொன்னார்களோ அந்த கைரேகை யாருடையது என்பதையும் இறுதியில் அந்த பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. அது சென்னை அண்ணா சாலையில் ஒரு ஓரத்தில் அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற ஒருவரினுடைய கைரேகை தான். அவரிடத்திலே தான் நாங்கள் கைரேகையை எடுத்து எல்லோரிடத்திலும் கொடுத்தோம் என்று எழுதியிருக்கிறார்கள். வேண்டுமானால் அந்த 4 சோதிடர்களும் பிழையாக சொல்லியிருக்கிறார்கள், சோதிடம் பிழையில்லை என்று சொல்லலாம். இருப்பினும் கூட இதுதான் அதனுடைய உண்மையான நிலை என்பதை இந்த நிகழ்வு எடுத்து காட்டுகிறது. இன்னொரு செய்தி, கர்நாடகத்திலே நுகர்வோர் மன்றத்திலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு வழக்கின் அடிப்படையில் அந்த கருத்தினை பூங்குன்றன் தெரிவித்திருக்கிறார். அது என்ன வழக்கு என்றால், நுகர்வோர் நீதிமன்றத்தில் மகாதேவ் துதியால் என்கிறவர் தொடுத்திருக்கிற வழக்கு. அவர் எதற்காக வழக்கு தொடுத்திருக்கிறார், யார் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார்? இன்றைக்கு வாஸ்து சாஸ்திரம் என்பது பரவி கொண்டிருக்கிற ஒரு ஜோதிட வகைகளில் ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வாஸ்து சாஸ்திரத்தை ஒரு பெரிய நிறுவனமாக வைத்து நடத்துகிறவர்களின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற வழக்கு தான் அது. 2007 ஆண்டு நடைபெற்றது. அதற்கு பின்னால் அவர் வழக்கு போட்டிருக்கிறார். வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்கினுடைய சாரம் இதுதான். விஜயபுரா என்கிற பகுதியில், கர்நாடகத்தில் விஜயபுரா என்கிற பகுதியிலே வாழ்ந்தவர் அந்த மகாதேவ் துதியால். அவருக்கு தொடர்ந்து பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டன. வாழ்க்கையில் துன்பம் அவரை துரத்தி கொண்டே இருந்தது. என்ன செய்வது என்று விளங்கவில்லை. எப்போதும் மனிதர்கள் துன்பம் வருகிற போதுதான் சோதிடத்தை நோக்கி போகிறார்கள். நாமே பார்க்கலாம், சோதிடர்கள் எப்போதும் என்ன சொல்லி தொடங்குவார்கள் என்றால், நீங்கள் இப்போ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க என்று தொடங்குவார்கள். எனவே காரணம், அவர்களுக்கு தெரியும் கஷ்டத்தில் இருக்கிறவன் தான் அவரை நோக்கி வரப்போகிறான், மகிழ்ச்சியாக இருக்கிறவன் வேறு வேலையை பார்த்து கொண்டிருப்பான். எனவே தன்னிடம் வருகிறான் என்றாலே அவனுக்கு ஒரு துன்பம் வந்திருக்கிறது, குறிப்பாக பொருளாதார இழப்பு வந்திருக்கிறது, அல்லது குடும்பத்தில் ஒரு குழப்பம் வந்திருக்கிறது என்பது தெரியும். எனவே அப்படி துன்பம் வருகிற நேரத்தில் என்ன செய்யலாம் என்கிற அந்த யோசனையில் பலரும் சொல்லியிருக்கிறார்கள், அங்கே ஒரு பெரிய நிறுவனம், வாஸ்து நிறுவனம் இருக்கிறது,
அந்த நிறுவனத்தினுடைய பெயர் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நான் அதை குறிப்பிடாமல் சொல்லுகிறேன். இந்த நிறுவனத்தில் போய் நீங்கள் தொடர்பு கொண்டால் வாஸ்துவின் அடிப்படையில் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை அவர்கள் வகுத்து தருவார்கள் என்று சொல்ல துதியால் அவர்களை போய் பார்த்திருக்கிறார். அவர்கள் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு வீட்டினுடைய வரைபடத்தை கொண்டு வர சொல்லி பார்த்து, சிக்கலே இங்கு தான் இருக்கிறது, உங்களினுடைய வீட்டினுடைய அமைப்பு தான் உங்களினுடைய இத்தனை துயரத்துக்கும் காரணம், அதுதான் அந்த வாஸ்து சாஸ்திரம் என்பது. வாஸ்து என்பதே, வஸ்து என்றால் பூமி என்று ஒரு பொருள் உண்டு. இந்த பூமியில் வீடு எப்படி அமைந்திருக்கிறது, எந்த திசையில் அடுக்களை இருக்கிறது, எந்த திசையில் கழிப்பறை இருக்கிறது என்பதையெல்லாம் பார்த்து அதன் மூலமாக பயனை சொல்லுவது, பலனை சொல்லுவது தான் வாஸ்து சாஸ்திரம். அவர்கள் இன்னொரு வரைபடத்தையே வரைந்து கொடுத்திருக்கிறார்கள். இப்படி நீங்கள் வீட்டை மாற்றினால்தான் உங்களுக்கு துயரம் தீரும். 3 மாதத்திலிருந்து 8 மாதங்களுக்குள் உங்களுக்கு மளமளவென்று பொருளாதார உயர்வு வந்து சேரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 11,600 ரூபாயை அவர்களுக்கான ஆலோசனை கட்டணமாக கொடுத்துவிட்டு அந்த வரைபடத்தை வாங்கி கொண்டவர் கடனோடு கடனாக மறுபடியும் கடன் வாங்கி 45 லட்சம் ரூபாய் செலவு செய்து அவர்கள் சொன்னது போலவே வீட்டை முழுமையாக மாற்றிவிட்டார். இப்போது என்ன நடந்திருக்கிறது என்றால், பழைய கடனோடு இந்த புதிய கடனும் சேர்ந்திருக்கிறதே தவிர அவருடைய வாழ்க்கை அப்படியே தான் இருக்கிறது. அல்லது மேலும் பொருளாதார இழப்புகளுக்கு அவர் உள்ளாகி இருக்கிறார், பெரிய துன்பத்துக்கு ஆளாகி இருக்கிறார். வாஸ்துவின் அடிப்படையில் வீட்டை மாற்றியதற்கு பிறகு எந்த முன்னேற்றமும் வரவில்லை. எனவே அவர் நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறார். இப்படி உறுதி அளித்து என்னிடத்திலே பணத்தையும் பெற்றார்கள். இன்றைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் எந்த முன்னேற்றமும் வரவில்லை, ஆண்டுகள் கடந்து விட்டன. எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது வழக்கு. நடவடிக்கையை நீதிமன்றம் எடுக்குமா அல்லது ஏமாந்தது உங்கள் குற்றம் என்று சொல்லுமா என்று நமக்கு தெரியாது. ஆனால் சோதிடத்தினுடைய நிலை என்ன என்பதை மக்கள் மறுபடியும் ஆய்வு செய்ய வேண்டும். அவற்றை அப்படியே நம்பிவிடக்கூடாதென்று பகுத்தறிவு பார்வையில் கவிஞர் கலி பூங்குன்றன் அவர்கள் இந்த கட்டுரையை ஆதாரங்களோடு நமக்கு தந்திருக்கிறார். நாம் கற்ற கல்விக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகள் அமைவது மிகவும் கடினமான ஒன்று. எனவே நாம் கற்ற கல்விக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகளை எவ்வாறு அமைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றியும், நாம் எவ்வாறு கல்வி முறைகளை அணுக வேண்டும் என்பதை பற்றியும் இன்றைய பகுதியில் பார்க்கலாம். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் நாம் இளைஞர்கள், பட்டதாரி இளைஞர்கள் அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகள், அப்புறம் பொதுத்துறைகள், அரசு பொதுத்துறைகள், பொதுத்துறை நிறுவனங்கள், இதிலெல்லாம் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன, பணியிடங்கள் இருக்கின்றன, அதில் முக்கியமாக ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அந்த மாதிரியான பணிகளுக்கு தேர்வு முறைகள் என்னென்ன, எத்தனை தாள்கள் இருக்கின்றன, அந்த தேர்வு அமைப்பு எப்படி இருக்குது, அந்த தேர்வை நடத்தி அந்த பணிகளுக்கான அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்புகள் என்னென்ன, இந்த மாதிரி விஷயங்கள் குறித்து நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த வகையில் நம்ம முதல்ல ஐஏஎஸ் மற்றும் ஐஎஃப்எஸ் தேர்வுகள் பற்றி விளக்கமாக பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய 3 படிநிலைகள் என்னென்ன, அந்த படிநிலைகளுக்கு என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது, அதில் இருக்குது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது குறித்து நாம் பேசினோம். அப்புறம் ஐஎஃப்எஸ் அப்படின்னு வரும்போது அதில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் டெஸ்டிங் என்னென்னு பார்த்தோம். அப்புறம் இன்டர்வியூ எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் பற்றி போன எபிசோடில் நம்ம பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சர்வீஸ் தான் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், இந்த புள்ளி விவரங்கள் சொல்கிறேன், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வீஸ், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீசஸ் பற்றி இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸும் இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் மாதிரியே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சர்வீஸ். உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பெஷலிஸ்ட் சர்வீஸ்ன்னு சொன்னால் ஒரு ஸ்பெசிஃபிக் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் இருந்து மாத்திரமே அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் அது ஸ்பெஷலிஸ்ட் சர்வீஸ். இந்த மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதையும் ஃபிக்ஸ் பண்ணாமல் லிபரல் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட், அதாவது எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் ஒரு டிகிரி இருந்தால் போதும் எலிஜிபிள் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஜென்ரலிஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜென்ரலிஸ்ட் சர்வீஸ். இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ்லாம் ஸ்பெஷலிஸ்ட் சர்வீஸ். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸும் பார்த்திங்கன்னா பிஜி பண்ணியிருக்கணும், அதாவது முதுகலை பட்டதாரியாக இருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னா முதுகலை பட்டதாரி.
முதுகலை பட்டம் எதுலெல்லாம் இருக்கணும்னா மேத்தமேட்டிக்ஸில், அப்ளைட் மேத்தமேட்டிக்ஸில், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதிலெல்லாம் வந்து ஒரு முதுகலை பட்டதாரியாக இருந்தால் எம்எஸ்சி மேக்ஸ் ஒரு எம்எஸ்சி அப்ளைட் மேக்ஸ், எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எம்எஸ்சி அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதிலெல்லாம் நீங்கள் வந்து ஒரு எம்எஸ்சி பட்டதாரியாக இருந்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரியாக இருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள். இந்த ஐஏஎஸ்எஸ் தேர்வில், அதாவது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் தேர்வுலையும் பார்த்திங்கன்னா 6 தாள்கள் இருக்குது. ஐஏஎஸ் தேர்வுகள் மாதிரி அவங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அந்த தேர்வுலேயும் 6 தாள், இந்த தேர்வுலையும் 6 தாள்கள் இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி ப்ரிலிமினரிலாம் கிடையாது, நேரடியாக தேர்வு தான், நேரடியாக ஒரே தேர்வு தான். அந்த தேர்வில் நீங்கள் வந்து கட் ஆஃப் மார்க்கை கிராஸ் பண்ணிங்கன்னா நேரடியாக இன்டர்வியூக்கு போவீங்க. இன்டர்வியூ போனீங்கன்னா ஒரு பேசிக் மினிமம் மெடிக்கல் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் அக்கார்டிங் டு ரேங்க் உங்களுக்கு சர்வீஸ் அலாகேட் ஆகிடும். இதுதான் வந்து ஐஎஸ்எஸ் தேர்வுகள்லையும் ஐஏஎஸ் தேர்வுலையும் இருக்குமான ஒரு பொதுவான விஷயம். ஸோ இந்த தேர்வில் வந்து மொத்தம் 6 தாள்கள் இருக்குதுன்னு சொல்லி, அந்த 6 தாள்கள் என்ன அப்படின்னா, முதல் 2 தாள்கள் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ், இது 100 மதிப்பெண்களுக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய 4 தாள்களுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் பேப்பரே. அதில் ஃபஸ்ட்டு 2 பேப்பரை பேப்பர் 3, இப்போ நம்ம வந்து ஜென்ரல் இங்கிலீஷை பேப்பர் 1 அப்படின்னும் ஜென்ரல் ஸ்டடீஸை பேப்பர் 2 அப்படின்னு கணக்கில் வச்சுக்குவோம். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 100 மதிப்பெண்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் ஸ்டடீஸ். பேப்பர் 3 அண்ட் பேப்பர் 4 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது ரெண்டும் பார்த்திங்கன்னா 200 மதிப்பெண்களுக்கு. இது ரெண்டுமே அப்ஜெக்டிவ் டைப் பேப்பர். ரெண்டுமே அப்ஜெக்டிவ் டைப் பேப்பர் அப்படின்னா அந்த கொள்குறி தேர்வுன்னு சொல்கிறோம் இல்லையா, எம்சிக்யூஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும், ஒரு கேள்வி 4 பதில்கள் இருக்கும், நீங்கள் ஷேட் பண்ணும் அப்படின்னு. இது மாதிரி 2 அப்ஜெக்டிவ் டைப் பேப்பர். இந்த 2 அப்ஜெக்டிவ் டைப் பேப்பருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 6 தாள்கள் இருக்கு இல்லையா, அது 2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான், ஆனால் சப்ஜெக்டிவ் பேப்பர். அதாவது நீங்கள் எஸ்ஏ டைப் ஆன்சர் எழுத வேண்டியிருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறனால வந்து கணிதம் மாதிரி இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் புள்ளியியலில் வந்து என்னெல்லாம் இருக்கும், புள்ளியில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸு, ஃப்ரீக்வன்சி, அதை பற்றி அதனுடைய ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன், சில நேரங்களில் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் கேஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுலேருந்து நீங்கள் என்ன மாதிரியான இன்ஃபரன்சஸ் எடுப்பீங்க, அந்த இன்ஃபரன்சஸ் எப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு நடைமுறைக்கு உதவும், எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்கிறது தான் வந்து அந்த சப்ஜெக்டிவ் பேப்பரில் வரும். ஸோ ஒரு எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஒரு எம்எஸ்சி அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்த ஒரு மாணவருக்கு எப்படி யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு ஒரு படி மேலே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். யூனிவர்சிட்டி எக்ஸாம் அளவில் நிறுத்த வேண்டாம், ஒரு படி மேலே போய் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு பிஜி லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வரும்போது அதில் வந்து எம்சிக்யூஸ் இருக்கும்போது அந்த எம்சிக்யூஸில் வந்து சில நேரங்களில் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டுக்கும் சப்ஜெக்டிவ் டெஸ்ட்டுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது. இந்த அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டில் வந்து என்ன மாதிரி, ஏன் வந்து அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் வச்சுருக்கிறாங்க, ஏன் சப்ஜெக்டிவ் டெஸ்ட் அதாவது டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வைக்கிறாங்க அப்படின்னா, அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டில் வந்து பெரும்பாலும் உங்களுடைய கான்செப்ஷுவல் பேசிஸை செக் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு கேள்வி கொடுத்துட்டு அந்த கேள்விக்கு 4 பதில்களையும் கொடுத்துட்றாங்க. 4ல் 1 தான் சரியானதாக இருக்கும், இல்லாட்டா 1 மோஸ்ட் அப்ராப்ரியேட்டாக இருக்கும். எது மிகச்சிறந்த விடை, எது சரியான விடை, இதில் ஏதோ ஒன்று தான் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ஷுவலாக வந்து ஒரு கிளாரிட்டி இருந்தால் தான், தெளிவான ஒரு புரிதல் இருந்தால் தான் அந்த தேர்வு வந்து நீங்கள் ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும். ஆகையினால அப்ஜெக்டிவ் டைப் பேப்பர்ஸ் எழுதும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஒரு மார்க் வரும் இல்லாட்டா போய்டும், அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அப்ஜெக்டிவ் டைப் பேப்பர் அப்படின்னு வரும்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பி ஃபோக்கஸ்ட் ஆன் த கான்செப்ட்ஸ், பேசிக் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அந்த ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் வந்து எப்படியெல்லாம் கேள்வி கொண்டு வரலாம். அதே மாதிரி சில நேரங்களில் வந்து அப்ஜெக்டிவ் டைப் பேப்பரில் சில ப்ராப்ளம்ஸும் கொடுக்கலாம். இப்போது சில ப்ராப்ளம்ஸ் வந்து கேஸ் ஸ்டடி மாதிரி பெருசாக கொடுத்து ஒரு டிஸ்கிரிப்டிவாக உங்களுக்கு வந்து விவாதம் பண்ணி ஒரு ஆலோசனை பண்ணி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டு வர சொல்லலாம். சில நேரங்களில் வந்து சிறிய விஷயங்களை கொடுத்து அதில் என்ன கான்செப்ட் இன்வால்வ் ஆகுது, ஒரு கேஸ் கொடுத்துட்டு இந்த கேஸை சால்வ் பண்ணணுன்னா என்ன மாதிரியான கான்செப்ட் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, என்ன மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்ட் அப்ளை பண்ணுவீங்க அப்படி கேட்கலாம். ஸோ அது அப்படி இல்லாட்டா வந்து என்ன இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்குது அல்லது இந்த மாதிரி ஒரு பிளானிங் இருக்குது அப்படின்னா அதில் வந்து இதை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா எப்படி ரெப்ரசென்ட், ஸ்டாட்டிஸ்டிக்கில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க, பை சார்ட் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணலாமா, ஹிஸ்டோகிராம் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணலாமா, அந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களில் நிறைய ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ பி ஃபோக்கஸ்ட் ஆன் த ஃபண்டமெண்டல்ஸ். ஏன்னா எல்லா போட்டித் தேர்வுகளுமே பொதுவாகவே பார்த்திங்கன்னா எல்லா போட்டித் தேர்வுகள்லையுமே வந்து ரொம்ப முக்கியமாக அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அல்லது எதை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால், அல்லது எதை வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொன்னால் ஃபண்டமெண்டல்ஸ். ஐஏஎஸ் தேர்வுகளாகட்டும், ஐஎஃப்எஸ் தேர்வாகட்டும், இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் ஆகட்டும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வீஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு தலைமை இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு முக்கியமாக தேவையாக இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அடிப்படை இந்த கான்செப்ட்ஸ் பற்றின விஷயங்கள். ஐஏஎஸ் தேர்வுகளை பற்றி பேசும்போதும்
நான் அதை இன்சஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ உதாரணமாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா 2 விஷயங்கள் நான் உங்களுக்கு இன்சஸ்ட் பண்ணியிருப்பேன். ஒன்று வந்து ஃபண்டமெண்டல்ஸ், இன்னொன்று வந்து கரண்ட் அஃபேர்ஸ். இது 2 வந்து தெளிவாக மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் தான் வந்து எல்லா தேர்வுகளும் இருக்க போகுது. எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் தலைமைக்கு வரக்கூடிய ஒரு நபருக்கு வந்து கான்செப்ட்ஸ் தெளிவாக இருக்கணும், பேசிக் கான்செப்ட்ஸ் தெளிவாக இருக்கணும். அதனால் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ்னுடைய அப்ஜெக்டிவ் டைப் பேப்பரில் கான்செப்ஷுவல் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கலாம். அண்ட் டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பரில் வந்து உங்களுக்கு கேஸ் ஸ்டடீஸை அதை ஒரு கேஸ் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய விதம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். ஸோ எம்எஸ்சி மேக்ஸில் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அந்த அடிப்படையை வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. மேலும் வந்து நம்ம அடுத்த எபிசோடில் வந்து வேறு சில தேர்வுகள், அதாவது சிஏபிஎஃப், சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய போலீஸ் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம், அந்த ஏசி அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் அண்ட் சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், அந்த தேர்வுகள் எப்படி நடக்குதுன்னு குறித்து நாம் பேசலாம். நன்றி, வணக்கம்.